ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிகினர் டு பேங்கர். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்க்குலாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான செஷன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களால் முடிஞ்சவரை நம்ம சேனலில் இன்னும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது நான் சப்போஸ் பேங்க்கில் ஒரு 1000 rupees டெபாசிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பேங்க் வந்து எனக்கு ரேட் ஆஃப் பர்சன்டேஜை ஒரு 3 இயர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறானுங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு 10% கொடுக்குறாங்க, செகண்ட் இயரில் ஒரு 20% கொடுக்குறாங்க, தேர்ட் இயரில் ஒரு 15% கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த 10% ஆஃப் என்னோட பிரின்சிபல், நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. ஸோ 20% ஆஃப் என்னோடய அமௌண்ட்டு, 15% ஆஃப் என்னோடய அமௌண்ட்டு. அதாவது என்னோடய ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து என்ன இதில் இருக்குதுன்னு எனக்கு தேவையில்லை. ஆனால் என்னோடய பிரின்சிபல் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்னோடய ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் பர்சன்டேஜை கூட்டினாலும் சரி குறைச்சாலும் சரி, இது எல்லாமே என்னோடய பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது என்னோடய பிரின்சிபல் என்ன இருக்கோ அதுக்கு தான் அவங்க ரேட் ஆஃப் பர்சன்ட் போட்டு தருவாங்க. ஓகேங்களா? ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து கூடுது குறைது அது மேட்ரு கிடையாது. சரிங்களா? இது ஒரு பேசிக். இப்போ என்ன செய்கிறேன், அதே பேங்க்கில் நான் ஒரு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு 10% எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ 10% எனக்கு 100 வருமா? ஸோ செகண்ட் இயர் என்ன பண்ணுறேன், ஒரு 2000 rupees எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ 2000 ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அகைன் 10% கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 200 வரும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் என்ன செய்கிறேன், ஒரு 3/4 ஆஃப் த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ணிடுறேன். 3/4 ஆஃப் த அமௌண்ட்னா இதுலேருந்து நான் வித்ட்ரால் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு 500 வருமா? 3/4னா 2000ல் 3/4 வந்து 1500, அது வித்ட்ரால் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து 500 மட்டும் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன செய்கிறானுங்க, ஒரு 10% கொடுக்குறானுங்க. ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து 15 வரும். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா என்னோடய பிரின்சிபல் இருக்குல்ல, நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு, என்னோடய இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 1000லேருந்து 2000னா ஒரு 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கா? புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? 1000லேருந்து 2000 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி என்னோடய இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், 100லேருந்து 200 ஒரு 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ஸோ இதில் பாருங்கள், 2000லேருந்து 500 வந்து ஒரு 3/4 டிக்ரீஸ் ஆகிருக்கா? அதே மாதிரி என்னோடய இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு 3/4 டிக்ரீஸ் ஆகிருக்கா? 3/4னா 75% டிக்ரீஸ் ஆகிருக்கா? ஸோ என்னோடய பிரின்சிபல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னோடய இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். பிரின்சிபல் மீன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அந்த அமௌண்ட் வந்து நான் கூட்டினேன்னா என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக கூடும். இஃப் சப்போஸ் என்னோடய பிரின்சிபல் வந்து நான் வந்து கொஞ்சம் வித்ட்ரால் பண்ணி எடுத்துட்டேன்னா என்னோடய இன்ட்ரெஸ்ட்டும் கண்டிப்பான முறையில் குறையும். என்னோடய பிரின்சிபல் வந்து எத்தனை பர்சன்டேஜ் கூடுதோ அத்தனை பர்சன்டேஜ் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டும் கூடும். அட் த சேம் டைம் என்னோடய பிரின்சிபல் வந்து எத்தனை டைம்ஸ் குறையுதோ அத்தனை டைம்ஸ் வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டும் குறையும். சரிங்களா? ஓகே, இப்போ டேரெக்டாக சம் போயிடலாம். A man deposited an amount of rupees X in a bank and a bank offers a rate of interest for 2 years is 3% and the next 3 years is 8% and the period beyond 5 years is 10%. If a person gets 3040 years interest after 6 years, how much amount he deposited? அதாவது நான் ஒரு பேங்க்கில் போய் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அவங்க வந்து என்ன செய்கிறானுங்கன்னா, எனக்கு வந்து 2 இயர்ஸுக்கு ஒரு ரேட்டும் 3 இயர்ஸுக்கு ஒரு ரேட்டும் அண்ட் தென் அந்த 5 இயர்ஸை தாண்டிட்டான ஒரு ரேட்டும் அப்படி போட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது எனக்கு வந்து பிரின்சிபல் வந்து எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட் கேஸில் சொன்னிருந்தேன்ல, என்னோடய ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி, என்னோடய பிரின்சிபல் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பிரின்சிபலுக்கு உண்டான மட்டும்தான் எனக்கு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸுக்கு வந்து நமக்கு என்னென்னு தெரியாதுல்ல. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது நான் பேங்க்கில் வந்து 100 rupees டெபாசிட் பண்ணியிருக்கேன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம எப்பயும் போல பண்ணுவோமா, 2 × 3 6%. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் 6%னா 6% ஆஃப் 100னா 6 rupees கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸுக்கு 8%. 8%னா 3 × 8 24 rupees கிடைக்குமா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எ பீரியட் பியாண்ட் 5 years. இப்போது இது ஒரு 2 years ஆச்சு, இது ஒரு 3 years ஆச்சு. அப்போது அந்த 5 வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா எனக்கு 10% போட்டு கொடுக்க சொல்லியிருக்கான். எனக்கு 3040 ரூபா கிடச்சிருக்கு. எப்போன்னா 6 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்போ 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம், 1 வருஷம் தான் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்.
டோட்டலாக 6 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்துட்டு சொல்லிட்டோம் நம்ம மேக்ஸிமம். அண்ட் தென் ஒரே ஒரு இயர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்ல அதுக்கு 10% கொடுக்குறாங்க. ஸோ 10 rupees. இது எல்லாமே என்னோடய பிரின்சிபல் இந்த 100 பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ டோட்டலாக கூட்டுங்க எனக்கு எவ்வளோ வருது? 6 + 30 6 + 24 6 30 30 + 10 40. ஸோ நான் 100 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து 40 rupees இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். ஆனால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், 3040 கிடச்சிருக்கு. இதை பாக்ஸில் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. 100 rupees இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 40 rupees இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. நான் எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 3040 கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 5 2 15 2 7600. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 7600. சரிங்களா? என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதுங்களா? அதாவது பேங்க்கில் வந்து நான் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளோ ரூபான்னு தெரியாது. ஆனால் எனக்கு அந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 2 இயர்ஸ்க்கு ஒன்று 3 இயர்ஸ்க்கு ஒன்று அண்ட் பீரியட் 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த எக்ஸு தெரியாத இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்னோடய பிரின்சிபல் வந்து 100 எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ நான் 100 எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து 3%. அப்போ 2 × 3 6% ஆஃப் 100. அப்போ 6 rupees. 3 × 8 24 24% ஆஃப் 100. ஸோ 24. அண்ட் பீரியட் 5 பியாண்ட் 5 இயர்ஸ் 10% சொல்லியிருக்காங்களா? ஸோ நம்ம டோட்டலாக 6 இயர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா 1 இயர் தான். ஸோ அந்த 1 இயருக்கு ஒரு 10%. அப்போ 10% ஆஃப் 100 வந்து 10. ஸோ இது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 14 வரும். 6 + 24 + 10 14 வந்துடும். நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து 40 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 3040 கிடச்சிருக்கு. அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான்னு கேட்குறாங்க. ஸோ இதை பாக்ஸில் போட்டிங்கன்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 7600 கிடச்சிரும். சரிங்களா? இதே டைப்பில் இன்னொரு சம் பார்ப்போம். அது இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ நம்ம லாஸ்ட் சம் பார்த்தோம்ல, ஸோ அதே டைப்பில் இன்னொரு சம். ஓகேங்களா? A man invested rupees X in a bank. A bank offers 8% 3 years, 8.5% 4 years, and a period beyond 7 years is 7.5%. If a person gets 4635 as interest after 13 years, find the sum. சரி, அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எனக்கு இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நான் 100 rupees டெபாசிட் பண்ணிக்கிறேன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 8% ஃபார் 3 இயர்ஸா? ஸோ 8 × 3 24%னா 24. அண்ட் தென் 8.5% × 4. ஸோ 34% ஆஃப் 100 வந்து 34. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? பீரியட் ஆஃப்டர் 7 இயர்ஸ் தானே. ஸோ ஆல்ரெடி 3 + 4 7 இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு 13 சொல்லியிருக்காங்க. ஸோ 6 ரிமைனிங் 6 தானே. 3 இயர்ஸ் + 4 7. ஸோ 7 வருஷத்துக்கு அப்புறம் வர அமௌண்ட்டுக்கெல்லாம் எனக்கு 7.5% கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 13 இயர்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ 13லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 6. சரிங்களா? ஸோ 6 இயர்ஸ் × 7.5%னா எனக்கு எவ்வளோ வரும்? 45 வருமா? ஸோ ஆஸ் யூஷுவல் இன்ட்ரெஸ்ட்லாம் கூட்டுங்க. 24 58 58 90 80 103. அதாவது நான் 100 rupees இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து 103 இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. சரிங்களா? அப்போ 4635 கிடைக்க நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்னு கேட்குறாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு? 100 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது எல்லாம் கூட்டியிருக்கோம். 24 34 45 கூட்டியிருக்கோம். ஸோ 103 கிடைக்குது. ஸோ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 4635 கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. 4500. இது எப்படின்னா, இப் சப்போஸ் இன்னொரு கேஸ் எடுத்துக்கோங்க. இப் சப்போஸ் உங்களுக்கு வந்து 100% வந்து 4500 தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 103% எவ்வளோ கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு கேஸ் சும்மா சொல்கிறேன். ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணுவீங்க. ஸோ 103 × 45 மல்டிப்ளை பண்ணுவீங்களா? ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அது ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போது நம்மளுக்கு இந்த பிரின்சிபல் இருக்குல்ல, இந்த பிரின்சிபல் 100% தெரியும். ஸோ எனக்கு 100% ப்ளஸ் ஒரு 3% எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கேஸில் பாருங்கள், எனக்கு 100% வந்து 4500 தெரியும். ஸோ 3% நான் 103%னா 100% ப்ளஸ் 3% தானே. ஸோ 3% ஆஃப் 4500 எவ்வளவு? 135. ஸோ நான் டேரெக்டாக 4635 போட்டுருவேன் 103%க்குனா. ஸோ நம்ம அந்த 103 × 45 103 45 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி போட்டுட்ருக்கக்கூடாது. அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 100க்கு மேலே 100%க்கு மேலே கிடச்சிருச்சுன்னா உங்களோட பிரின்சிபல்லேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதோ அதை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். சரிங்களா? 100% வந்து எனக்கு 4500 தெரியும். ஸோ 103% எக்ஸ்ட்ரா 3% தானே வருது. ஸோ 3% ஆஃப் 45 வந்து 135. ஸோ
ஸோ அந்த 135 ஆட் பண்ணிங்கன்னா 4635 வந்துடும். இதில் பாருங்கள் நான் 100% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு 1 or 3% கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% எனக்கு கிடச்சிருக்கு. 3%னா ஆப்வியஸ்லி இதிலிருந்து ஒரு 135 அந்த அந்த மல்டிப்பிளில் தான் வரும் கண்டிப்பாக. ஸோ 100% வந்து 4900 ஈஸியாக போட்டுடலாம். இது ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரிக்கு. 100% மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி பாக்ஸில் போடலாமல் ஜஸ்ட் லாஜிக்கலாக திங்க் பண்ணி போட்டுருங்க, சரிங்களா? ஸோ அந்த சம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், ஏன்னா போன சம் வந்து உங்களுக்கு மெதுவாக சொன்னேன், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். புரியலன்னா ஃபஸ்ட் செம் வந்து மெதுவாக பாஸ் பண்ணிவிட்டு இதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த சம் பாருங்கள். ஹரி இன்வெஸ்டட் 1/8 ஆஃப் த சம் 1/8 ஆஃப் த சர்டன் சம் at 5% for 2 years and 3/5 of the sum is 6% for 2 years and the remaining sum at 10% for 2 years. If the total interest received 837, find the sum. அதாவது இதுக்கு முன்னாடி இல்லைனா ஒரே ஸ்கீமில் நான் மொத்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்கீம்லேருந்து ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் மாற்றிட்டே இருந்தாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 ஸ்கீமை பார்த்து 3 ஸ்கீம்லேயும் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன், சரிங்களா? அதான் இதுக்கு மீனிங், ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சம் எவ்வளோன்னு தெரிஞ்சால் தானே நம்ம நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டில் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ சம் கண்டுபிடிக்கலாம். ஸோ 1/8 தான் சம்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் 1/8 போட்டேன். என்னோடய பிரின்சிபல் P1 வச்சுக்கோங்க, 1/8. ஸோ P2 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3/5. ஸோ P3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் சம் சொல்லிட்டாங்க. ரிமைனிங் சம்னால் நம்ம இது 2 ஆட் பண்ணணும், சரிங்களா? 2 ஆட் பண்ணிங்கன்னா 1/8 + 3/5 போடும். ஸோ 2 ஆட் பண்ணால் 29/14 வரும். 29/40. ஸோ ரிமைனிங் இருக்க 11/40 தான் நான் தேர்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கேன்னு? ஃபஸ்ட்டு ஸ்கீமில் வந்து 1/8 போட்டேன், செகண்ட் ஸ்கீமில் வந்து 3/5 போட்டேன். ஸோ தேர்ட் ஸ்கீமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிமைனிங் சம் தான் சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் சம்னா அது 2 ஆட் பண்ணோம்ல, இது 2 ஆட் பண்ணி 1 நாள் மைனஸ் பண்ணோம்னா அதான் ரிமைனிங் சம். நீங்கள் 1 நாள் மைனஸ் பண்ணாலும் சரி தான், இந்த 40லேருந்து 29 இது பண்ணி எடுத்தாலும் சரி தான், அது உங்கள் விஷ் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சிச்சு? பிரின்சிபல் P1 தெரிஞ்சிருச்சு, P2 தெரிஞ்சிருச்சு, P3 தெரிஞ்சிருச்சு. இது எல்லாமே ஃப்ராக்ஷனாக இருக்கா? ஸோ நம்ம ஒரு நியூமரல் வேல்யூ கொண்டு வந்தால் தான் நம்மளால் அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நான் இதுக்கு என்ன செய்யணும்னா இந்த டினாமினேட்டரில் இந்த 3 இதில் டினாமினேட்டர் எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள், 40 தான் பெருசு. ஸோ நான் 40 வச்சு ப்ரொசீட் பண்ணுறேன். அப்போது 40 வச்சு ப்ரொசீட் பண்ணேன்னா P1ல் எவ்வளோ வரும்? இன்ட்டு 5 போடுவோமா? இன்ட்டு 5 போட்டால் கீழே டினாமினேட்டரில் 40 வந்துடும். P1ல் வந்து 5ன்னு வரும். P2ல் எவ்வளோ வரும்னா இன்ட்டு 8 போட்டிங்கன்னா 24ன்னு வரும். P3ல் ஆல்ரெடி 40 இருக்குது, ஸோ வந்து 11. ஸோ என்னோட டோட்டல் பிரின்சிபல் இருக்குல்ல அது வந்து 40, சரிங்களா? டோட்டல் பிரின்சிபல் வந்து 40. நான் அந்த மாதிரி 3 ஸ்கீமில் இதில் 5 rupees, இதில் 24, இதில் 11 ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நம்மளுக்கு வந்து இந்த பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 5%, 6%லாம் கொடுத்துருக்காங்களா? ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா இங்கே வந்து 0000 ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6% சொல்லும்போது அந்த 6/100னா அந்த 0 கேன்சல் ஆயிரும்ல. ஸோ அந்த நம்ம 100னா நம்ம 24%னா டேரெக்டாக 24 போடுறோம்ல. அதே மாதிரி இதில் 00 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வரும்போது, சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 5% for 2 years. ஸோ இந்த ஸ்கீம் ஒன்றா வந்து இந்த 500 வந்து 5% for 2 years இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எவ்வளோ வரும்? 10% வருமா? 5 × 2 10%. ஸோ 10% ஆஃப் 500 எவ்வளவு? 50 rupees. ஸோ ஃபஸ்ட் ஸ்கீமில் வந்து எனக்கு 50 rupees இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. செகண்ட் இதில் பாருங்கள் 6% for 2 years. ஸோ 12%. ஸோ 12%னா 240, 288 வருமா? ஸோ செகண்ட் ஸ்கீமில் வந்து எனக்கு 288 இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. தேர்ட் ஸ்கீமில் வந்து 10 × 20. ஸோ 20%. 20%னா எவ்வளோ வரும்? 220 வருமா? 220 வரும், சரிங்களா? அதாவது நான் 4000 இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் 40 எடுத்துடக்கூடாது, ஏன்னா நான் எல்லாம் 00 ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பிரின்சிபல் ஹோல் வேல்யூவில் நான் 2 0 ஆட் பண்ணணும். ஸோ நான் 4000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கும் பாருங்கள், 50, 288, 220, 500, 558. நான் 4000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து 558 வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கு. நீங்கள் இங்கே 100ன்னு போட்டக்கூடாது, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி தெரியாத வேலைக்கு வந்து ஒரே சம்மா இருந்துச்சு, அதனால் 100 போட்டோம். ஸ்ப்ளிட் பண்ணி போட்டதுனால ஹோல் சம்மை கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து 4000, ஓகேங்களா? இந்த 4000 இன்வெஸ்ட் பண்ணனால எனக்கு 558 கிடச்சிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 837 கிடச்சிருக்கு. ஸோ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்னு கேட்குறாங்க. ஸோ பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் கிடச்சிடும், புரியுதுங்களா? ஸோ அதை கேன்சல் பண்ணுங்களா? 3 டேபிள்ஸில் கேன்சல் ஆகுமா? 558 3 டேபிள்ஸ்னா 186ன்னு வரும். இது வந்து
27,279 வரும். 18 1.5 எஸ் இன்ட்டு 1.5 போட்டிங்கன்னா வந்து ஸோ 4,000 1.5 இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6,000 வந்துடும். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து 6,000 rupees. ஸோ இந்த 558 வந்து 837 இன்ட்டு 1.5 போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த 4,000 1.5 போட்டிங்கன்னா 6,000 வந்துடும். சரிங்களா? என்ன செஞ்சுருக்கேன்னு மெதுவாக சொல்கிறேன். அதாவது என்னோடய சம்மை வந்து 1/8 சொல்லியிருக்காங்க, 3/5 சொல்லியிருக்காங்க, அண்ட் தென் ரிமைனிங் சம் சொல்லிட்டாங்க. ஸோ நான் 1/8 3/5 அந்த ரிமைனிங் சம்னால 1 + 8 அந்த 1/8 3/5 ஆட் பண்ணி 29/40 கண்டுபிடிச்சிட்டேன். இது ரெண்டு வந்து சேர்ந்து தான் 29/40, இந்த ரெண்டு மட்டும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது பேலன்ஸ் இருக்கிறது 11 தானே. ஸோ 11/40 போட்டிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் இதெல்லாம் ஸ்பிளிட் பண்ணால் எனக்கு 5 24 11 வரும், 14 வரும். ஸோ ஒரு நம்ம பெர்சன்டேஜ் இது பண்ணுறதுக்காக எல்லாமே 0 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 10%, 12%, 20% கிடச்சிருச்சு. அந்த என்ன செஞ்சுருக்காங்கன்னா 5% ஃபார் 2 இயர்ஸா. இந்த 10% இருக்குல்ல, இந்த 10% வந்து நான் இந்த அமௌண்ட்டுக்கு தான் பார்க்கணுமே தவிர 100க்கு பார்த்துடக்கூடாது. சரிங்களா? பிகினர்ஸ் யார் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்லெட் கால் மாதிரி போட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது எதுவுமே தேவைப்படாது, உங்கள் மைண்டில் நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ 500 2400 1100 வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா 50 288 288 220 வரும். ஸோ 4,000 இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 558 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ ஆனால் ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு? 837 கிடச்சிருக்கா. ஸோ 837 கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் பாக்ஸில் போட்டிங்கன்னா இன்ட்டு 1.5 போட்டிங்கன்னா 6,000 கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போது ரேட் ஆஃப் பர்சன்டேஜில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சரிங்களா? சம்முக்குள்ளே பேரில் the essay on sum of money for 10 years is 6260. If the principal becomes doubles after 5 years, what will be the total interest? ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் சொன்னேன் தெரியுங்களா? என்னோடய பிரின்சிபல் டபுள் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்டும் டபுள் ஆகும். என்ன பிரின்சிபல் வந்து எத்தனை டைம்ஸ் டிகிரிஸ் ஆகுதோ இன்ட்ரெஸ்ட்டும் அத்தனை டைம் டிகிரிஸ் ஆகும் சொன்னேன்ல, அதே கான்செப்ட் தான். என்ன சொல்லியிருக்காங்க? the essay on sum of money for 10 years is 6260. if the principal becomes doubles after 5 years சொல்லியிருக்காங்க. ஸோ 10 இயர்ஸுக்கு வந்து 6260னா ஸோ 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும்? 3130 இருக்குமா? சரிதானே? 10 இயர்ஸுக்கு வந்து 6260. ஸோ 5 இயர்ஸ்க்கு வந்து 3130. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு 5 இயர் இது, ஸோ செகண்ட் 5 இயர் இது. சரிங்களா? இப்போது என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு 5 இயருக்கு 3130 வந்துடுது. செகண்ட் 5 இயர்ஸ்க்கும் 3130 வரும். அண்ட் தென் என்ன வரும்னா பிரின்சிபல் பிகம்ஸ் டபுள்னு சொல்லியிருக்கானுங்களே, ஸோ இதுலேயும் ஒரு டபுள் ஆகும். ஸோ 3130. புரியுதுங்களா? அதாவது இதில் வந்து நான் ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இப்போ நான் இதில் 100 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணேன்னா இதில் வந்து 200 இன்வெஸ்ட் பண்ணுவேன். டபுள்னா 200 தானே. ஸோ 200க்கு ஃபஸ்ட்டு 100க்கு ஒரு 3130, செகண்ட் 100க்கு ஒரு 3130. ஸோ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9390 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு 5 இயருக்கு ஒன்று, செகண்ட் 5 இயருக்கு வந்து டபுள் ஆகிடுச்சுக்கு. சரிங்களா? ஸோ என்னோடய பிரின்சிபல் வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் டபுள் ஆகுதோ அதிலிருந்து தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து டபுள் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 இயருக்கு வந்து நான் எதுவுமே இது பண்ணலை. ஸோ என்னோடய பிரின்சிபலுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து 3130 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் தான் நான் என்னோடய அமௌண்ட்டை வந்து டபுள் பண்ணிடுங்க. ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட்டும் டபுள் ஆகுது, அவ்வளோதான். ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 9390 வரும். சரிங்களா? கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பிரின்சிபல் எந்த இயர்லேருந்து டபுள் ஆகுதோ அந்த இயர்லேருந்து வந்துட்டு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் டபுள் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு இதை குழப்பிடக்கூடாது. 10 இயர்ஸ் ஃபார் 6260 போட்டிருக்கீங்க, அப்போ எப்படி 5 இயர்ஸ் பிடிச்சிங்க குழப்பிக்கிறாதீங்க. ஸோ 10 இயர்ஸ் தான் 6260. 5 இயர்ஸ் தானே சொல்லியிருக்கான். சப்போஸ் ஆஃப்டர் 6 இயர்ஸ் சொல்லியிருந்தாலும் நம்ம 6 இயர்ஸ்க்கு ஒன்று 4 இயர்ஸ்க்கு ஒன்று போடணும். சரிங்களா? ஸோ செகண்ட் சம் பாமா. A sum of money 5200 is lent out in 2 parts. One part is 5% for 10 years and 9% for 6 years. The essay in both cases are same. Then find the sum, total sum கேட்டுக்கோங்க. Find the two sums. அதாவது ரெண்டுலேயுமே நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து என்ன ரேஷியோ என்ன இதில் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பேன் கேட்டுக்காங்க. இது ரொம்ப ஈஸி, நம்ம ஏற்கனவே அலிகேஷன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ 5% ஃபார் 10 இயர்ஸ்னால் எனக்கு வந்து 50x வருமா? சாரி 15 வரும். ஸோ இது வந்து 54 வரும். ஸோ ஃபஸ்ட் இது வந்து 5% ஃபார் 10 இயர்ஸ்னால் 15 வரும். சரிங்களா? ஸோ செகண்ட் இயரில் வந்து 9% ஃபார் 6 இயர்ஸ்னால் 54 வரும். ஸோ இது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ நான் இப்போது என்னோடய பிரின்சிபல் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எனக்கு வந்து சேம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம ரெசிப்ரோக்கல் போடுவோம்ல. ஸோ 54 வரும், 15 வரும். அப்போனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக கிடைக்கும். ஸோ இதை
கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27 வரும். இது வந்து 25 வருமா? 27 25 வரும். நம்மளுக்கு டோட்டல் லெவலில் கொடுத்துருக்காங்க 5200. அப்போ ஃபஸ்ட் கேஸில் வந்து நான் வந்து 2700 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். செகண்ட் கேஸில் வந்து 2500 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இது ஏற்கனவே நான் ஷிஃப்டிங் மெத்தட்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். யாராச்சும் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து போய் பார்த்து வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இனி வர சம்ஸ்லாம் இந்த மாதிரி ட்ரிக்கியாக தான் இருக்கும். டக்குன்னு போடுற மாதிரி தான் இருக்கும். 5200 நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஒரு பார்ட் வந்து 5% ஃபார் 10 இயர்ஸ் கொடுக்குறேன். இன்னொரு பார்ட் வந்து 10% 9% ஃபார் 6 இயர்ஸில் கொடுக்குறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டு சேம் சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆப்வியஸாக அது கண்டிப்பான முறையில் நான் பிரின்சிபல் இது மாதிரி ரெசிப்ரோக்கலாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டுலேயும் சேமாக வரும். இது வந்து பிரின்சிபல் தான் இப்படி அடிச்சு போட்டுருக்கேன். 54னா அது 2ஆல் கேன்சல் பண்ணால் 27, 50 2ஆல் கேன்சல் பண்ணால் 25. ஸோ இது வந்து எனக்கு பிரின்சிபலோட ரேஷியோ. சரிங்களா? 27:25. ஸோ எனக்கு 52 தான் 5200னா, ஸோ 27 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், 25 எவ்வளோ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த சம் பாருங்க. A person lends certain sum of money at 6% for 4 years. The interest amount is 380 less than the principal amount. Okay, find the sum. இது ரொம்ப ஈஸிங்க. ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? A person lends certain sum of money 6% for 4 years. நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ தெரியாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக எப்பயும் போல் 100 எடுத்துக்கிட்டு போகிறோம். ஸோ 6% for 4 yearsனால் 24 வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபல் வந்து 100. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 380 லெஸ் தான் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் தானே. ஸோ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 380. ஸோ 76 வந்துருமா? 100 + 24 76 வந்துடும். ஸோ 76 வந்து 380னா சம் தானே கேட்டிருக்காங்க. 100 எவ்வளோங்க வரும்? 500 வருமா? சரிங்களா? இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்ஸு. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு போட ஆரம்பிச்சிடும். 6% ஃபார் 4 இயர்ஸ்னால் 24%. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 380 லெஸ் சொல்லியிருக்கான். ஸோ 100லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 76 வந்து 380னா 100 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக 500. சரிங்களா? ஓகே, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸுக்குள்ளே பார்க்கலாம். சம் பாருங்க. A sum of money put at aside for 2 years, had it been 3% higher, it would be fetch 300 more, find sum. ஸோ இந்த மாதிரி டைப்பில் உள்ள சம்ஸ்லாம் இப்போது ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க. சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு பிரின்சிபல் தெரியாது, ஏதோ ஒரு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் நமக்கு கொடுக்குறாங்க. இஃப் சப்போஸ் அந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு 3% அதிகமாக கொடுத்தா எனக்கு வந்து 300 அதிகமாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஷிஃப்டிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு உள்ளவனுக்கு வந்து ஒரு X% கிடைக்குது, செகண்ட் உள்ளவனுக்கு ஒரு X% ப்ளஸ் 3% போடக்கூடாது. இந்த 3% வந்து 1 இயர். எப்போயுமே ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 1 இயர் தான். சரிங்களா? ஃபார் 2 இயர்ஸுக்கு வந்து 6% வருமா? சரிங்களா? இப் சப்போஸ் இது ஃபஸ்ட்டு இது செகண்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளோட ஒரு X%, செகண்ட் உள்ளதுக்கு ஒரு X% ப்ளஸ் ஒரு 6% கிடைக்குது. ஸோ இந்த X% ரெண்டு கேஸ்லேயும் சேமாக இருக்குனால அதை கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அதில் வேல்யூஸ் வந்து எஜே சேஞ்ச் இருக்காதுல்ல, அவன் 6% எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான்ல, அதனால தான் 300 அதிகமாக வருது. ஸோ டேரெக்டாக போடலாம். 6% வந்து 300னா 100% எவ்வளவு? 5000 rupees. சரிங்களா? கான்செப்ட் மட்டும் முடிஞ்சுக்கோங்க. 3% ஹையர்னால் நீங்கள் 3ன்னு போட்டுருக்கூடாது. 3% per இயர். இங்கே எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ஒரு X% கிடைக்குது, செகண்ட் கேஸில் வந்து ஒரு X% ப்ளஸ் ஒரு 6% கிடைக்குது. ஸோ அந்த 6% வந்ததுனால தான் எனக்கு 300 அதிகமாக கிடைக்குது. இப்போ சப்போஸ் 6% வரலன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கேஸ்லேயும் X%, செகண்ட் கேஸ்லேயும் X%. ஸோ வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா 6% வந்ததுனால தான் அந்த 300 வந்திருக்கு. ஸோ 6% 300னா 100% எவ்வளோனா 5000 rupees. இதை நீங்கள் இன்னும் வேறு மாதிரி போடலான்னு நினச்சா எப்படி போடலான்னா, இப்போது எனக்கு வந்து நான் வந்து 100 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு வந்து ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. இது வந்து இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட்டோட இப்போ எனக்கு 3% எனக்கு ஐயர் 3%னா 3/100 தான் எழுதுவோம். அதாவது 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணினா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை விட ப்ளஸ் 3 rupees எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? சரி, இதான கான்செப்ட்டு. 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார் போட்டிருக்கலாம், இந்த ஸ்டார் தான் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த இன்ட்ரெஸ்ட்டோட ப்ளஸ் 3 கிடைக்குது. இது எத்தனை வருஷத்துக்குன்னா 1 இயருக்கு. சரிங்களா? ஃபார் 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்கும்? 2 இயர்ஸ்க்கு வந்து ப்ளஸ் 6 கிடைக்குமா? ஸோ நான் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை விட 2 இயர்ஸுக்கு ப்ளஸ் 6 கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ கிடச்சிருக்கு? 300 கிடச்சிருக்கா?
இந்த இன்ட்ரெஸ்ட்டை விட ஒரு 300 அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பாக்ஸில் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. 50 வரும். 50 × 100 5000 வந்துடும். இதுவும் ஒரு மெத்தடு. சரிங்களா, இப்படியும் பண்ணலாம். இல்லை நம்ம நீங்கள் டேரெக்டாக கூட நான் அப்போ சொன்னேன்ல, இது ஒரு X%, இது ஒரு X + 6% எடுத்து 6% வந்து 300னா 100% எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தே கூட பண்ணலாம். ஸோ கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இது வந்து ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளம் நீங்கள் போகும்போது அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அந்த நேரத்தில் உங்களுக்கு ட்ரிக்ஸுங்கிறது யூஸ் ஆகாது. ஓகேங்களா, புரியுதுங்களா என்ன சொல்லியிருக்கேன்னு? அதாவது இது ஒரு மெத்தடு. அண்ட் தென் இந்த மெத்தட் என்னென்னா, 100 ரூபீஸ்க்கு 1 இயருக்கு எனக்கு 3 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 2 இயர்ஸுக்கு என்னோடய இன்ட்ரெஸ்ட் இந்த இருக்குது பாருங்கள். எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தேவையில்லை. அவங்க ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கேட்கல, ரேட் எவ்வளோன்ற கேட்கல, சம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ நான் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே கேட்கல. சப்போஸ் இவங்க ரேட் ஆஃப் பர்சன்ட் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஃபைன் பண்ணி தான் ஆகணும். ஆனால் சம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 100 ரூபீஸ்னால் எனக்கு வந்து +6 கிடைக்கும் 2 இயர்ஸ்க்கு. ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 300 கிடச்சிருக்கு. ஸோ பாக்ஸில் போட்டோம்னா என்னோடய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக சால்வ் பண்ணலாம். A sum of money put at SI for 3 years had it been 1.5% yet higher, it would be fetch 1350 more. அதாவது ஃபஸ்ட்டு உள்ள கேஸில் வந்து X%, செகண்ட் உள்ள கேஸில் X% + 1.5% × 3, ஸோ 4.5%. சரிங்களா, ஸோ இந்த 4.5% தான் எனக்கு 1350னா 100% எவ்வளோ? பாக்ஸில் போட்டிங்கன்னா ஃபினிஷ்ட். எவ்வளோ வரும்? 45 1350 30,000 வருமா? சரிங்களா, என்ன செஞ்சுருக்கேன் புரியுதுல்ல? X% + 4.5%. ஸோ 4.5% எனக்கு 1350னா 100% எவ்வளவு? 30,000. சரிங்களா, இதை நான் அப்போ சொன்னால அந்த மெத்தட்லேயும் போடலாம். இப்போ 100 ரூபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்டார் இங்கே இருக்குது. எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1.5 கிடைக்குது. 1.5%னா 1.5 upon 100 தான் எழுதுவோம். 100 ரூபீஸ்க்கு 1.5 கிடைக்குது 1 இயருக்கு. நம்மளுக்கு எத்தனை சொல்லியிருக்கானுங்க? 3 இயர்ஸ் தானே சொல்லியிருக்கானுங்க. 3 இயர்ஸ்க்கு 4.5 கிடைக்கும். 100 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா 3 வருஷத்தில் எனக்கு 4.5 இந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இங்கே ப்ளஸ் கூட போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஆக்சுவலாக கிடச்சிருக்கு? 1350 கிடச்சிருக்கு. அப்போது பிரின்சிபல் தானே கேட்குறாங்க. பாக்ஸில் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். A sum of money invested on SI at rate of Y% for 3.5 years. Had it been invested Y + 4%, it would be 4452 more. Find sum. நான் அப்போ சொன்னேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளவனுக்கு வந்து Y%, செகண்ட் உள்ளதுக்கு வந்து Y% + 4 × 3.5 14%. சரிங்களா, ஸோ இந்த 14% தான் எனக்கு 4452னா 100% எவ்வளோ? 7 25 6 42 3 636 வருதா? ஸோ 636 × 25 636 25னா நம்ம 100/4 கூட போடலாம். சரியா, 4னா 15 50 வருமா? 100/2 31800. நான் இப்படி கேன்சல் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக மேக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி உங்கள் ஹிஸ்டம் மூலம் கேன்சல் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ 14% வந்து 4452னா 100% வந்து 31800. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து ஹையர் ஆகிறதானே பார்த்துட்டு இருந்தோம். இப் சப்போஸ் டிகிரிஸ் ஆச்சுன்னா அது எப்படி இதாகும் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மை பாருங்கள். A sum of money ₹800 amounts to ₹920 in 3 years. If the rate of interest is decreased by 3%, what will be amount after 3 years? ஸோ அது நிறையா மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் மெத்தட் சொல்கிறேன். இப்போ 800 வந்து என்னோடய பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ என்னோடய அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா என்னோடய அமௌண்ட் வந்து 920 சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 120. ஸோ இந்த 120 வந்து 3 இயர்ஸுக்கு. அப்போ 1 இயருக்கு வந்து 14 வரும் இல்லைங்களா. ஸோ நம்ம ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பண்ணுவோம்? 40/800 × 100 போடுவோமா? ஸோ
ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து எனக்கு 5% சொல்லிட்டேன், தெரிஞ்சிருச்சு. அதாவது 0 0 கேன்சலு, இது வந்து 5%. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரேட் ஆஃப் பர்சன்ட் டிகிரிட் பை 3% சொல்லியிருக்காங்க. அப்போது ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 5 - 3, இப்போ வந்து ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 2% ஆயிடுச்சு. ஏன்னா 3% குறையுதுல்ல. அப்போ 2%னா 800 × 2 × 3 years தானே, 3 years upon 100. ஸோ எனக்கு இப்போது நியூ இன்ட்ரெஸ்ட் வந்து 48 கிடைக்குது. எனக்கு ஆல்ரெடி 800 அமௌண்ட்டு, 800 வந்து பிரின்சிபல், 48 இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 848ன்னு வந்துடும். சரிங்களா? ஏன்னா வாட் வில் பி த அமௌண்ட்டு தானே கேட்டிருக்காங்க, அமௌண்ட் ஆஃப்டர் 3 years தானே கேட்டிருக்காங்க. ஸோ 848. இது வந்து ஒரு பேசிக்கான மெத்தட். சரிங்களா? இப்போ கான்செப்டாக யோசிச்சோம்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிக்ரீஸ்டு பை 3% சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 3%னா 3/100 எழுதுவோமா? ஸோ நான் 100 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு -3 இதாகுது. எத்தனை வருஷத்துக்கு? 1 yearக்கு. அப்போது 100க்கு வந்து இப்போ எத்தனை 3 years தானே கேட்டிருக்காங்க. 3 yearsக்கு எவ்வளோ ஆகும்னா -9 degrees ஆகுமா? ஸோ × 8, ஏன்னா பிரின்சிபல் 800 தானே. ஸோ 800க்கு எவ்வளோ இதாகும் 3 yearsக்கு? -72ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, 920. 920லேருந்து இந்த -72 பண்ணிங்கன்னா 848 வந்துடும். ஸோ இது நம்ம விஷ் தான். நீங்கள் டேரெக்டாக பிரின்சிபல்லேருந்து மைனஸ் பண்ணாலும் சரி, இல்லை அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அமௌண்ட் நியூ அமௌண்ட் வந்து 848 தான் வரப்போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் செஷனில் ரேட் ஆஃப் பர்சன்டேஜில் இருக்கிற ஒரு 10 ஈஸியான கொஷின்ஸ் தான் பார்த்துருக்கோம். ரொம்ப டஃப்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். ஸோ யாராவது பிகினர் இருப்பீங்கிறதுக்காக ஃபுல் லென்த்தில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இந்த செஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு பிகினர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். கீப் லேர்னிங் அண்ட் கீப் என்கரேஜிங் அண்ட் கீப் ஸ்டடிங். தேங்க்யூ ஆல்.